வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி அடுத்த கூனிச்சம்பட்டு கிராமத்தில் அரசு மார்க்கெட் கமிட்டி இயங்கி வருகிறது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். அதை வாங்கும் வியாபாரிகள் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணத்தை தராமல் பல மாதங்களாக இழுத்தடிப்பு செய்கின்றனர். நிலுவைத் தொகை 4 கோடியை தராமல் அலைக்கழித்து வரும் வியாபாரிகளை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் தமிழக விவசாயிகள் மார்க்கெட் கமிட்டி கேட்டிற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு கமிட்டி விக்கிரவாண்டி தான். நம்மளை தூரம் போகணும்னு சொல்லிட்டு அருகாமையில் இருக்கிற திருக்குனூர் ஒழுங்குமுறை கொடுத்தாலும் நாங்கள் வருஷம் காரமடை போகிறது வழக்கம். இங்கே இருக்கிற விவசாயிகளாம் 3 மாதம் 2 மாதம் எனக்கு ஒரு 1.5 மாதம் ஆகுது. ரூபா கொடுக்க மாட்டா 2,5 லட்சம் 3,5 லட்சம் 4 லட்சம் எல்லாருக்கும் 4 லட்சம் 5 லட்சம் இப்படி கொடுக்குறது. குறைஞ்சபட்சம் 4 கோடி ரூபா. இப்போ அவர் கணக்கு தீர்க்க வேண்டியதாக்குது. ரெஸ்பான்சிபிள் இல்லை. இந்த ஒழுங்குமுறை நாங்கள் பஸ் மயிலுக்காக வந்தோம். காவல்துறையெல்லாம் ஆஃபீஸில் பேசி இன்னும் தரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம். இது கவுண்டிங் நடக்குது. கவுண்டிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பணத்தை பயிற்சியல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவாதம் கொடுத்தாங்க. இன்றைக்கி கவுண்டிங் நேற்று முடிஞ்சு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். இருந்து எங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. வஞ்சிக்கப்படுறாங்க. அரசாங்கம் எங்களுக்கு இது செய்தி சாய்க்கலை. நாங்கள் பஸ்ஸு மாதிரி பண்ணலான்னு போனோம். நாளைக்கு ஒரு நாள் 11 மணி டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. கேஸ் கொடுத்துட்டு நாங்கள் இதை பண்ணுது. நாங்கள் கேஸ் கொடுத்துட்டு கமிட்டியில் பொருளை போட்டுட்டு நாங்கள் நடக்கிறதுக்காக எங்கள் விவசாயியோடைய குறைய சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு நாதி கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அரிசி பருப்பு வாங்க முடியல, கல்யாணம் காட்சிக்கு வச்சு வைக்க முடியல. எவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது. நான் பார்க்க கூட்டுறேன்னா துளுக்கநத்தத்துலேருந்து வந்தேங்க. காராமணி போட்டேன். ஒரு மாதம் ஆகுது. எனக்கு ரூபா கொடுக்கல. என்ன பதிலும் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன். ஃபோன் பண்ணால் அக்கௌண்ட்டில் போட்டேன்டா. 2 நாள் வந்தேன், வரவே இல்லை. எனக்கு எல்லா பிரச்சனையும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க. நாங்கள் டியூ கட்டணும், கட்ட முடியல. டியூவுக்கு பெனால்ட்டி போடுறேன். நான் என்ன பண்ணுறது? விவசாயி யாருக்கும் கூலி கொடுக்கல, வண்டி வாடகை கூட கொடுக்க முடியல. எல்லாம் மழை காற்று எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எடுத்தாந்து இங்கே போட்டு மாத கணக்கில் நிற்கிறதுக்காக வரோம். கமிட்டின்னா டெய்லி அன்னன்னைக்கு 1 வாரம் 4 நாள் தான் இருக்கலாம். மாத கணக்கில் இருக்குது. இந்த கமிட்டி மட்டும்தான் இங்கே நடக்குது. இந்த மாதிரி மீதி எந்த கமிட்டிலையும் கிடையாது. தமிழ்நாட்டிலையும் சரி தான், பாண்டிச்சேரியும் போட்டிருக்கோம். நாங்கள் அங்கே எதுவும் மல்லாட்டெல்லாம் போட்டிருக்கோம், நெல்லெல்லாம். இங்கேயே தான் மட்டும்தான். இது 3 வருஷமா அவர் சரியான பதில் அவருக்கு இந்த ஒரு வியாபாரி மட்டும்தான். பாய் மீதி இன்னும் எடுக்கிறவங்க அன்னன்னைக்கு கொடுக்குறாங்க, மறுநாள் கொடுத்துட்றாங்க. இவங்க மட்டும்தான் பதிலே சொல்றதுல கேட்டாலும் ஆள் இல்லை, இது இல்லை, ஃபோன் எடுக்க மாட்டாரு. என் பில்லுலாம் 3 மாதம் ஆகுது. 2.25 லட்சம் வரணும் எனக்கு. நான் 22 மூட்டை காராமணி போட்டேன். எனக்கு இன்னும் பணம் கிடைக்கல. நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன். பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. இன்னும் கூலி ஆளுங்களுக்கு ஒரு ஆள் வந்தாங்கன்னா 2.5 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு 160 ரூபா கூலி, சாப்பாடு 20 ரூபா, ஒரு நாளைக்கு 200 ரூபா ஆகுது. இது வரையிலையும் நான் 1 லட்ச ரூபா கூலியே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கேன், நகை வச்சு தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு சரியான தீர்வு யாரும் சொல்ல மாட்டுறாங்க. விவசாயிகளை ரொம்ப வஞ்சிக்கிறது தான் இங்கே நடக்குது. கவர்மெண்ட்டும் சரி, இவங்களை கேட்டால் எதனா அரசியல் சப்போர்ட் இருக்கு, அதனால அவங்க ஒரே ஆளை எடுக்க விட்றாங்க. மற்ற ஆள் பாயின்றவர் எடுக்கிறவர் கொடுத்துட்றாரு. இவர் மட்டும் கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி 2 மாதம் 3 மாதம் விவசாயிகளை இழுக்கடிச்சு இந்த மாதிரி நாசம் பண்ணால் நாங்கள் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. கடைசி முடிவு பூட்டு போடுறதுக்கும் சாலை மறியல் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸ்பாட்டுக்கு வந்த திருக்கனூர் போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனே வழங்க ஏற்பாடு செய்யப்படும். விவசாயிகளை அலைக்கழிக்கும் வியாபாரிகள் மீது புகார் அளித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். அதை ஏற்று விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திடீர் போராட்டத்தால் கூனிச்சம்பட்டு மார்க்கெட் கமிட்டியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தேதிக்கு பிறகுதான் வச்சுக்கிறேன் செலவு 5000 ரூபாய் 4 பைசா வட்டி வச்சுக்கிறேன். ஒண்ணுமே மணிக்குள்ள அதை பேசியாச்சு. அது இஷ்யூ இன்ஸ்பெக்டர் எஸ்பி போயிடுச்சு. நாளைக்கு 11 மணிக்குள்ள செட் பண்ணுறது. நீங்க கம்ப்ளைண்ட்
நீங்க தான் கொடுக்கணும். பண்ணி வச்சுங்க. எப்போ போடுறது பாரு, சீட்டை மாட்டிட்டுங்க. 1,25,000. அங்கே எதுக்கு அப்படி கொடைக்கானல் ஏரி பகுதியில் அமைந்துள்ள சாய் ஸ்ருதி வளாகத்தில் ஸ்ரீ சத்ய சாய்பாபா தாயார் ஈஸ்வரம்மா தின விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி காலை 6 மணியளவில் ஓம்காரம், சுப்ரபாதம் மற்றும் நகர சங்கீர்த்த நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது. காலை 7:30 மணிக்கு கொடியேற்றம், 8 மணிக்கு வேத பாராயணம் மற்றும் சாய் பஜன் நடந்தது. காலை 8:15 மணிக்கு மகா நாராயண சேவா மற்றும் வஸ்திரதானம் நடைபெற்றது. எளியோர் 6000 பேருக்கு வஸ்திரதானம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு எழுதுகோல், ஸ்கூல் பேக் வழங்கப்பட்டது. காலை 10 மணிக்கு சாய் ஸ்ருதிலயா சமர்ப்பணம் நிகழ்ச்சி நடந்தது. காலை 11:30 மணிக்கு மகா மங்கள ஆரத்தி மற்றும் சாய் ஸ்ருதி கீத சுதா பக்தி இசை. மதியம் 1 மணிக்கு மகா மங்கள ஆரத்தியுடன் அன்னை ஈஸ்வரம்மா தின விழா வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது.